அப்பொழுது சாய்க்கிம், நாம் பரலோகத்தில் மீண்டும் சந்திப்போம் என்று கூறி தன்னுடைய விசுவாச பாதையில் செல்லத் தொடங்கினார். நானும் என் பாதையில் செல்லத் தொடங்கினேன். அப்பொழுது அவரோடு பேசிய வார்த்தைகளை மீண்டும் அசை போட்டுக் கொண்டே நடந்து சென்றேன். அப்பொழுது கர்த்தருடைய சேனையில் நானும் ஒரு யுத்த வீரன் என்று புரிந்து கொண்டேன். சிறிது தூரத்தில் இன்னொரு வாசல் வந்தது. இந்த வாசலின் மேல் பகுதியில் இச்சையடக்கம் என்று எழுதியிருந்தது. அதன் கீழ், பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். 1 கொரிந்தியர் 9:25 என்று எழுதியிருந்தது. நான் ஆவியின் கனியை கொண்டு அந்த கதவை திறந்தேன். அந்த பாதை ஒரு பெரிய குகை போன்று இருந்தது. இருள் நிரம்பி இருந்தது. அதற்குள் நான் நடக்க முயற்சித்தேன். என்னால் முடியவில்லை. மீண்டும் என் பாதத்தை அந்த பாதையில் வைக்க முயற்சித்தேன். என்னால் முடியவில்லை. அந்த வாசல் திறந்திருந்தும் அதனுள் என்னால் செல்ல முடியவில்லை. அப்பொழுது புறாவை பார்த்து கேட்டேன், ஏன் என்னால் இதனுள் செல்ல முடியவில்லை? அதற்கு அவர், இந்த வாசல் மற்ற வாசலை போல் அல்ல. எல்லா ஒழுக்கத்திலும் உண்மையாய் இருப்பவர்கள் கூட இந்த வாசலில் செல்ல முடியாமல் தவிக்கிறார்கள். நீ அதனுள் செல்ல வேண்டுமானால் முதலில் உன் மாம்ச சிந்தையை சாகடிக்க வேண்டும். அப்பொழுதுதான் இதனுள் செல்ல முடியும் என்றார். எப்படி என் மாம்ச சிந்தையை சாகடிப்பது என்று நான் புறாவிடம் கேட்டேன். இந்த உலகத்தில் காணப்படுகிற எல்லா இச்சையின் காரியங்களும் இந்த மாம்ச சிந்தை தான் இழுத்துக் கொள்கின்றன. ஆதலால் உன் மாம்சத்தை பட்டினி போடு, உபவாசம் செய், உன் சரீரத்தை ஒடுக்கு. அதே போல் இயேசுவின் இரத்தத்தையும் மாம்சத்தையும் பானம் பண்ணு, உனக்குள் அவரை முழுமைப்படுத்து என்றார். அப்பொழுது நான் அந்த வாசலில் சில நாட்கள் உபவாசித்து ஜெபித்துக் கொண்டிருந்தேன். அப்பொழுது பசியானது என்னோடு பேசியது. நீ இப்படி இருந்தால் சீக்கிரத்தில் மரிக்க நேரிடும் என்று சொல்லி என் மனக்கண்கள் முன்பாக வகை வகையான ஆகாரங்களை காட்டியது. அப்பொழுது இயேசு பிசாசை பார்த்து சொன்னது என் ஞாபகத்திற்கு வந்தது. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து வரும் ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான். மத்தேயு 4:4 என்ற வசனத்தை அந்த பசியை பார்த்து சொன்ன மாத்திரத்தில் அவை அடங்கி போனது. அப்பொழுது ஒரு தேவதூதன் அப்பத்தையும் திராட்சரசத்தையும் எனக்கு முன்பாக நீட்டினான். அந்த அப்பத்தில் இயேசுவின் சரீரம் என்றும் திராட்சரசத்தில் இயேசுவின் ரத்தம் என்றும் எழுதியிருந்தது. நான் அதை பானம் பண்ணிய பிறகு என்னிலிருந்து என் மாம்ச சிந்தை வெளியே கடந்து செல்வதை பார்த்தேன். பிறகு அதற்குள் நான் நடந்து சென்றேன். ஆனால் அதற்குள் இருள் இருந்தபடியினால் நான் நிதானமாக நடக்க முயற்சித்தேன். அப்பொழுது என் பட்டயம் திடீரென்று விளக்கை போல் எரிய ஆரம்பித்தது. அப்பொழுதுதான் நான் ஒரு மிகப்பெரிய பாதாள உலகத்தில் இருப்பதை உணர்ந்தேன். என்னை சுற்றிலும் ஏராளமான அருவருப்பான ராட்சச பள்ளிகள் என் இடதுபுற சுவற்றிலும் வலதுபுற சுவற்றிலும் நெளிந்து கொண்டிருந்தன. திடீரென்று என் தலைக்கு மேல் ஒரு ராட்சச பள்ளி என் தலையின் மீது விழுந்து என்னை மூடியது. நான் என் பெலன் கொண்டு எழுந்து அதை கீழே தள்ளிவிட்டேன். அப்பொழுது புறாவை பார்த்து, ஏன் இந்த பாதை இவ்வளவு அருவருப்பாக இருக்கிறது என்று கேட்டேன். அதற்கு அவர், நீ ஆவிக்குரிய கண்களால் இதை பார்ப்பதால் அருவருப்பாக காண்கிறாய். உன் மாம்சத்தின் கண்களால் இவைகளை காண்பாயானால் இதில் ஏதோ ஒன்றினால் நீ கவரப்பட்டு விழுந்து விடுவாய் என்றது. மீண்டும் அந்த அருவருப்பான பாதையில் நான் நடக்கத் தொடங்கினேன். அப்பொழுது எனக்கு எதிரே ஒரு பள்ளி அதன் வாயிலிருந்து வலுவழுப்பான ஒரு திரவத்தை ஒழுக்கிக் கொண்டே வேகமாக ஓடி வந்தது. அதன் தலையில் உலக மயக்கம் என்று எழுதியிருந்தது. நான் என்ன செய்வது என்று தெரியாமல் என் பட்டயத்தை அதற்கு நேராக பிடித்தேன். அப்பொழுது அது கத்திக்கொண்டே வந்தது. உன்னை நான் விழுங்கி அழிக்கப் போகிறேன் என்று வாயை திறந்தவாறு ஓடி வந்தது. அப்பொழுது என் பட்டயத்திலிருந்து ஒரு வசனம் புறப்பட்டது. உலகமும் அது நிச்சயம் ஒளிந்து போம். 1 யோவான் 2:17 என்ற அந்த வசனம் ஒரு மின்னலை போல புறப்பட்டு அந்த பள்ளியை தாக்கியது. அது அப்படியே கருகி கீழே சரிந்து விழுந்தது. பிறகு மீண்டும் நடக்கத் தொடங்கினேன். அப்பொழுது எனக்கு எதிரே ஒரு குளம் இருந்தது. அதில் ஏராளமான பள்ளிகளும் ராட்சச தவளைகளும் மிதந்து கொண்டிருந்தன. அப்பொழுது ஆவியானவரிடம், நான் இதில் இறங்கிதான் அடுத்த பகுதிக்கு போக வேண்டுமா என்றேன். அவர் ஆம் என்றார். இது மிகவும் அருவருப்பாக இருக்கிறது என்றேன். அதற்கு அவர் என் கண்களின் மீது தம்முடைய சிறகை வைத்து நான் மாம்சத்தின்படி அதை பார்க்கும்படி செய்தார். அப்பொழுது அந்த குளத்தில் ஏராளமான அழகான பெண்கள் நிர்வாணமாக இருந்தனர். அவர்களின் கழுத்தில் ஒரு வாசகம் கட்டி தொங்கிக் கொண்டிருந்தது. அதில் சோதோமின் இச்சை என்றும் மற்றொன்றில் கொமோரோவின் இச்சை என்றும் எழுதியிருந்தது. மற்றவர்களின் கழுத்திலும் கட்டப்பட்டுள்ள வாசகங்களை படித்தேன். காம இச்சை, பணத்தின் மீது இச்சை, பொன் ஆபரணத்தின் மீது இச்சை, புகழின் மீது இச்சை, மதுபானத்தின் மீது இச்சை, உலக ஐஸ்வர்யத்தின் மீது இச்சை என்று இப்படி வாசகங்கள் இருந்தன. அப்பொழுது ஆவியானவர் என்னிடம், மாம்ச கண்களோடு இதனுள் செல்கிறாயா அல்லது ஆவியின் கண்களோடு இதனுள் செல்கிறாயா என்று கேட்டார். அப்பொழுது ஆவியின் கண்களோடு இதில் செல்கிறேன். இவைகள் என் கண்களுக்கு அருவருப்பாய் தெரிவதுதான் எனக்கு பெலன் என்று நான் அவரிடம் கூறினேன். பிறகு என் கண்களை அவர் தொட்ட மாத்திரத்தில் அந்த பள்ளிகளும் தவளைகளும் நிறைந்த குளத்தில் இறங்கினேன். அவைகளுக்குள் நான் கடந்து செல்லும் பொழுது மிகவும் அருவருப்பாக இருந்தது.